உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நடுவில் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை உருவாக்குகிற தேவன் அவர். நம் பாடின வண்ணமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உருவாகணும்னு ஆசை? ஆனால் நம்ம பாடணும், உடைத்து உருவாக்குறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லுங்களேன். உருவாக்குறவங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உடைச்சி தான் உருவாக்குவார். ஆமென். அதை நீங்கள் எல்லோரும் வாய் திறந்து அறிக்கையிட்டிருக்கீங்க. அதை உடைத்து என்ன பண்ணுங்க. ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் உடைக்கும் போது நம்ம அவரை கேள்வி கேட்டுறோம், ஏன் ஆண்டவர் என்ன உடைச்சிங்க? ஆண்டவர் திரும்ப சொல்லுவார், நீ தனமாக சொன்னேன், என்னை என்ன பண்ணுங்க, உடைச்சி உருவாக்குங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் உடைத்து உருவாக்கும் போது நிச்சயமாய் வெளியேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. உடைக்கப்படுவது என்பது கடினமான ஒரு அனுபவம். ஆனால் அதன் ஊடாய் செல்லும்போது ஆண்டவர் தருகிற மேலான நன்மையை தேவன் நமக்கு தர ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை திரும்பி நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதனுடைய 13வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து ஒரு வேத புஸ்தகத்தை திருப்பி நாம் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 76வது பக்கத்தில் அந்த வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. மீண்டும் வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த வார்த்தையின் மேல் உடைய கரங்களை வைத்து கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் கூட பேசுங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட உடைய வார்த்தையை கர்த்தர் நீர் தரும்படியாய் நீர் எவைகளை விரும்புகிறீரோ அவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் நடுவில் உலாவும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள, விட வேண்டியவைகளை விட, ஆண்டவரே பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்திலிருந்து வருகிற ஔஷதமான மன்னாவை அனுபவிக்க கர்த்தர் சபையாராகிய எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த கருத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த வேத பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் சகரியாவை குறித்து, எலிசபெத்தை குறித்து சில வார்த்தைகளை இந்த யோவான் சுவிசேஷம் இந்த 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது ஒரு குடும்பத்தில் நடந்த சில காரியங்களை தேவன் இந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் நான் இன்று காலையில் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சைட் ஸ்பீக்கர் ஒர்க்காய் மாறி மாறி ஒர்க் ஆகுது. சத்தம் இறங்கி இறங்கி ஏறுது ஒரு சைடு. எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய வேண்டுதலை கேட்கிற ஆண்டவர்? அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு 40 நாள் ஜெபத்தை முடிவு செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? நல்ல சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஜெபித்த உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் அது கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர். ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது, இவர் பிரேயர் ஹஸ் ஹியர்ட். ஆண்டவர் இந்த நாளில் ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இத்தனை ஆண்டுகளாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, இந்த 40 நாள் நான் ஜெபிக்கிறேனே, வருடம் நான் ஜெபிக்கிறேனே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேனே, என்னுடைய ஜெபங்கள் தேவ சந்நிதியில் போய் எட்டின, என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா, என்னுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேகமாய் அது சில நேரங்களில் என்ன பண்ணும், எழும்பு. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ற காரியத்திற்கு பதிலே பெறலைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா, ஆண்டவர் பதில் தருவாரா
என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். ஆனால் வேத வசனம் அழகாய் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார், உன் வேண்டுதல் அது கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களை, நம் என்னென்ன விண்ணப்பங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிறோமோ அது எல்லாம் அவருடைய செவிகளில் போய் அது எட்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அந்த யாத்திரா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், அந்த வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். அவர்களுடைய கூக்குரலின் சத்தம், அவர்களுடைய முறையிடுதலின் சத்தம் என்னுடைய சன்னதியில் வந்து அது எட்டினது. எத்தனை வருஷம் அவங்க முறையிட்டாங்க? 430 வருஷமா அவர்கள் முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் முறையிடுகிற சத்தம் எல்லாம் எங்க இருக்கு? அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாம் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறதான காரியங்கள் ஒன்றும் அது விலகுவதில்லை. அது எல்லாம் அவருடைய செவிகளில் எட்டி அவருடைய சமூகத்தில் அது இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் செய்த எல்லா ஜெபங்கள், ஒருவேளை ஜெபத்திற்கு பதில் வரலையே என்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்காமல் இருக்கவில்லை. உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருக்கு உகந்த நாளை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த 13வது வசனத்தில் அந்த தூதன் வந்து சகரியாவுக்கு நேரடியான ஒரு பதிலை தருகிறான். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல். ஆனால் இதற்கு முன்பாக இருக்கிற 12 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது எந்த இடத்திலும் சகரியா ஜெபித்த மாதிரி நமக்கு என்ன இருக்காது? இதற்கு முன்னாடி இருக்கிற 12 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சகரியா ஒரு காரியத்திற்காக வேண்டுதல் செய்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு எழுதவில்லை. ஆனால் இதில் மறைந்திருக்கிற சத்தியம் இந்த 13வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு காரியத்திற்காக வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் குடும்பமாய் ஒரு காரியத்திற்காக நீண்ட நாட்களாய், நீண்ட ஆண்டுகளாய் காத்திருக்கிறார்கள், தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று. ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று, தன் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதமான ஒரு நிலை வேண்டும் என்று இவர்கள் வாழ்வில் இவர்கள் அநேக ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக ஆண்டு ஜெபத்திற்கு ஒரு நாள் தேவ தூதனை அனுப்புகிறார். அவனிடத்தில் போய் சொல், அவனுடைய வேண்டுதல் எல்லாம் அது கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சில தூதர்களை கர்த்தர் நமக்கு அனுப்புவார். ஆமென். சில தூதர்களை தேவன் உங்களுக்கு நேராய் அனுப்புவார். உங்களுடைய வேண்டுதல் அது கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வேண்டுதல் எல்லாம் தேவ சமூகத்தில் ஏற்றிருக்கிறது. ஒருவேளை இந்த காலை நேர ஆராதனைக்கு வரும்போது ஒரு கேள்வியோடு, மனதில் ஒரு குழப்பத்தோடு, பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகளாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, எத்தனை நாட்களாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த காரியம் எப்போது மாறும்? எப்போது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒருவேளை இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்தை போல சில குடும்பங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், எப்போது இந்த பிள்ளை பாக்கியங்கள் எனக்கு கிடைக்கும் என்று. அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து கர்த்தர் ஒரே பதிலாய் தருகிறார், உன் வேண்டுதல் அது கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் பதில் தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. கர்த்தர் அழகாய் சொன்னார் அல்லவா, சங்கீதக்காரனை சொல்லு, உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம், உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்தியில் ஏந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். நான் சிந்தின கண்ணீரையும் கூட அவர் துருத்தியில் ஏந்தி வைத்திருக்கிறார். நாம் சிந்தின, ஒருவேளை சபையில் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுற ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, நான் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுறேனே, உங்களுக்கு தெரியாது அந்த கண்ணீர் எதை நீங்கள் தொடச்சிட்டு போகிற மாதிரி. ஆனால் தேவனுடைய பார்வையில் அந்த கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் ஏந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் ஏந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் 2 காரியங்களை ஆண்டவர் சகரியாவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன் அதே 2 காரியத்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சபையோடு கூட வெளிப்படுத்துகிறார். முதலாவது என்னென்று சொன்னால், அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. முதல் காரியம் என்ன? ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. 2வது, ஆண்டவர் இங்கு சகரியாவுக்கு அவர் வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் என்னென்று சொன்னால், அதே வசனத்தில் அந்த பகுதியை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயர். 2வது ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கிறதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார்.
இன்றைக்கு கர்த்தர் 2 காரியங்களை சபைக்கு இந்த நாளில் ஆண்டவர் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கேட்க ஆயத்தமாக இருக்கிறவங்க சத்தமாக ராமன் சொல்லுங்களேன். இந்த காலை நேரத்திலும் கூட எப்படி சகரியா இடத்தில் வந்து ஆண்டவர் 2 காரியங்களை சொன்னார். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்கு பதில் எப்படியா இருக்கும் என்றும் கர்த்தர் சொன்னார். ஆமென். அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு யோவான் என்று. இதை தியானிக்கும் போது நான் இப்படியா கூட யோசித்தேன். என் அப்பா வந்து பதில் சொல்லும் போது எப்படி தெரியுமா சொன்னார், உனக்கு பிள்ளை பிறக்கும்னு மட்டும் சொல்லலை, அங்கே குழந்தை பிரதிஷ்டையை சேர்த்து பண்ணிட்டு போயிட்டார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொந்த புரிஞ்சுது? ஆமென். பிள்ளை பிறக்கும்னு மட்டும் ஆண்டவர் சொல்லலை, அங்கே நேம் டெடிகேஷனை செஞ்சுட்டார். இவன் பிறந்தா இவனுக்கு என்ன பேர்? யோவான் என்று. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். சிலருக்கு கர்த்தர் பதிலை தரும்போது எப்படி தெரியுமா இருக்கும், அவருடைய எதிர்காலத்திற்கும் சேர்த்த வண்ணமாய் கர்த்தர் சில பதில்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்புறவங்க சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில் அவன் ஜெபத்திற்கு பதில் தரும்போது அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒரு 3 காரியங்களை படிப்போம். அடுத்ததாக இவன் ஜெபத்திற்கு பதிலை பெறுவதற்காய் இவன் வாழ்க்கையில் இவர்கள் செயல்படுத்தின 3 காரியங்கள். முதலாவது நான் சொல்கிறேன், அவன் வாழ்க்கையில் இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்த உடனே ஆண்டவர் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட 3 காரியங்களையும், இவன் ஜெபத்திற்கு எப்படி இவன் பதிலை பெற்றான் என்பதை குறித்ததான ஒரு 3 நிலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் போது அதே வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்களே. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாது. போதுமானது. என்ன? பயப்படாது. தூதன் வந்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்வதற்கு முன்பாக, இதை அவனுக்கு அறிவிப்பதற்கு முன்பாக அந்த சகரியாவினிடத்தில் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத. ஆமென். பயப்படாத. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் பயத்தோடு, சூழ்நிலைகளை குறித்து பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயத்தோடு, உங்கள் குடும்பங்களை குறித்த பயத்தோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரும்போது முதல் அவர் எதை எடுத்து போடுவார் என்றால், எதை குறித்து நீங்கள் பயந்து இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களை கலக்கமடைய பண்ணியிருக்கிறதோ அந்த காரியத்தை உங்களை விட்டு அகற்றுவதற்கு என் ஆண்டவராக இயேசு அவர் வல்லவர். நம்புறவங்க நல்ல வலதுகை உயர்த்துவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவன் வாழ்க்கையில் பயம் இருந்தது. என்ன பயம் தெரியுமா? அதே அதிகாரத்தில் நீங்க 7வது வசனத்தை வாசிங்களேன். எலிசபெத் மலடியா இருந்தபடியால் 2 காரியங்கள் சொல்லப்படுது பாருங்க. அவள் மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அடுத்தது சொல்லப்படுது பாருங்க, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அவர்கள், அந்த எலிசபெத் ஒரு மலடி என்ற நிலையில், இஸ் a barren woman. அவர்களால் அந்த பிள்ளை பெறுவதற்கு என்ன இல்லை? ஏது இல்லை, சூழ்நிலை இல்லை. சரி, எதனா வைத்தியம் பார்த்தாச்சு, பிள்ளையை பிறக்க வைக்கலான்னு பார்த்தா அடுத்த வார்த்தை சொல்லுது, இருவரும் யாராயிட்டாங்க? வயது சென்றவர்கள். இவர்கள் வயதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த சகரியாவுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. என்ன பயம் தெரியுமா? அவனுடைய சந்ததியை குறித்த ஒரு பயம் உண்டாயிட்டு. இவர் யாரு? ஒரு ஆசாரியர். ஐயோ, இந்த ஆசாரியர் துவம் என்னோடு கூட முடிந்து விடுமோ? எனக்கு பின் என்னுடைய சந்ததி அதை தொடர முடியாதோ? என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும்? என் குடும்பத்தில் கடைசியால் நாங்கள் தான் இருப்போமா என்ற ஒரு பயம் அவனுக்குள்ள என்ன இருக்கு? இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் நல்ல இந்த 12 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதை எங்கேயும் வெளிப்படுத்தியிருக்க முடியாது. ஆனால் அந்த ஒரே வசனத்தில் கர்த்தர் இவனுடைய பயத்தையே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவன் வாழ்க்கையில் பயம் இருந்தது. ஆனால் நான் இதை வாசிக்கும் போது இப்படி வாசித்தேன், அவனுக்குள்ள பயத்தோடு போய் ஊழியம் செய்கிறான். அங்கே அப்படி தானே இருக்கு வசனம். அவனுக்கு அந்த ஆசாரிய முறைமையின்படி அவனுக்கு என்ன கிடைக்கு? செய்து வருகிற தூபம் காட்டுகிற சீட்டை பெற்று என்ன பண்ணுறான்? தூபம் காட்டுறான், ஜெபம் பண்ணுறான், ஊழியம் செய்கிறான், ஆண்டவருக்கு பிரியமானதை நடப்பிக்கிறான். ஆனால் ஆசீர்வாதம் இல்லை.
ஆனால் இருதயத்தில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை சபையாரே ஜெபிக்கிறீங்க, தேவனுக்காய் ஊழியம் செய்கிறீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இன்னும் பார்க்கலையே ஆண்டவர் என்ற ஒரு கலக்கம், ஒரு பயத்தோடு இங்கே இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. ஒரு காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நான் நம்புகிறேன் இந்த 40 நாள் நீங்கள் செஞ்ச விண்ணப்பெல்லாம் தேவ சமூகத்தில் இட்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவரே பிரச்சனையாக இருக்குது, ஆண்டவரே போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம், நான் அடுத்தது என்ன செய்வேன், இத்தனை விதமான கலக்கங்கள், தனிமை எல்லாம் நம்மளே அப்படியே இருதயத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே உடைக்கப்பட்ட நிலையில் குடும்பம் இருக்கு, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி உடைந்து போன நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். சில உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பயம் உங்களை ஒவ்வொரு நாளும் அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, உன் வேண்டுதல் எல்லாம் என்னுடைய சந்ததியில் அது கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அவன் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் தரும்போது முதல் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தூதனை அனுப்பி அவனுடைய இருதயத்தில் இருந்த பயத்தை அவனை விட்டு நீக்கி போட்டார். அதனால தாங்க என் அப்பா தெளிவாங்க சொல்றாரு, என்ன தெரியுமா? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான்னு. நான் ஆபிரகாமை வச்சு இப்படி யோசிச்சேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நீ பெரிய ஜாதி ஆகுவேன், உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் அடுத்த நிலையில் போயிட்டாரு சகரியா கிட்ட. எப்படி தெரியுமா? உனக்கு குமாரனை மாத்திரம் கொடுக்க மாட்டேன், அந்த குமாரனுக்கு பெயரையும் சேர்த்து நான் கொடுப்பேன். அப்போ அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கும், எவ்வளோ விசுவாசம் வந்திருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துல இருக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் ஆண்டவர் பதிலை தரும்போது நான் இதை செய்வேன் என்று மாத்திரம் சொல்லுகிறவர் அல்ல, இதை எப்படி நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பக்கத்தில் கேட்குறத சொல்லுங்கள். ஒரு வேளை பயந்து போய் வந்திருக்கலாம். சொல்லுங்கள், ஒரு வேளை உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இனி ஒரு காலமும் பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பம் எல்லாம் அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் போது சகரியா வாழ்க்கையில் உண்டான ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த இரண்டாவது மாற்றம், அதே 13வது வசனத்தை வாசிங்களேன். அவனுக்கு முதலாவது ஆண்டவர் அவனிடத்தில் வந்து சொல்லும்போது பயத்தை எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது என்னம்மா செய்கிறாரு? தெளிவான ஆன்சரை கொடுக்குறாரு. எப்படியா? கிளியர்டு ஆன்சர். இதை இன்னொரு வார்த்தையில் நான் சொல்லணும்னா, நிச்சயமான தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார். சபையாரே, தேவனிடத்திலிருந்து பதிலுக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நான் செய்வேன் என்ற பதிலையும் சேர்த்து தருவார். ஹல்லேலூயா. அர்த்தம் சொன்ன பார்த்தீங்களா? நான் செய்வேன் என்று சொல்லுகிறவர் அல்ல, இதை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று அதையும் சேர்த்து நமக்கு காட்டுகிறவர். ஆமே, இதை நான் செஞ்சிடுவேன்பா, பயப்படாத அப்படின்னு மட்டும் ஆண்டவர் நிறுத்த மாட்டார். இந்த இடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். ஒரு காரியத்தை ஆண்டவன் நம்மிடத்தில் பேசுகிறார் என்றால், ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இதை நான் செய்வேன் என்று மாத்திரமே அந்த நிலையில் நிற்கிறவர் அல்ல. நான் இப்படி யோசிச்சேன், அந்த வசனம் அதோட கூட என்ன பண்ணுது? முற்று பெறுது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் வேண்டிக் கொண்ட காரியத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சேர்த்து கொள்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மாத்திரம் அல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்பதையும் கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? உனக்கு ஒரு குமாரன் பெறுவான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய பயம் என்ன? அவனுடைய ஆசாரியத்துவம் அவனை விட்டு என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரன் பெறுவான். இப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் பெருசாக வருது. ரைட்டு, அடுத்த ஜென்ரேஷன் ஆசாரியத்துவத்துக்கு யாரை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார்? ஒரு குமாரனை உருவாக்குகிறார். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. என்ன பேர் வைக்கணும்? யோவான். நல்லா பாருங்க, அந்த யோவானை போல ஒருவன் இல்லை. ஆமே, அந்த யோவானை போல ஒருவன் இல்லை. இயேசுவுக்கு
வழியை ஆயத்தப்படுத்தினவன். இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தின. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் பதில் தரும்போது உலகமே கண்டு ஆச்சரியப்படத்தக்கதான சில தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் உங்களோடு கூட அப்படி தாங்க பேசுவார். ஆண்டவர் எப்படி பேசுவார்? தீர்க்க தரிசனமாக தான் பேசுவார், ப்ரொஃபட்டிக்கலாக பேசுவார். இன்னும் அந்த அம்மா கன்சீவ் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? உனக்கு ஒரு குமாரனும் பெறுவான், அவனுக்கு யோவான். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து பதில் எப்படி திரும்ப வருது? தெளிவாக இருக்கும். ஜெபிக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் குழப்பமான பதிலை தருகிறவர் அல்ல, அவர் தெளிவான பதிலை தருகிறவர். அவர் எப்படி பதில் தருவார்? தெளிவான ரூட்டை போட்டு ஆண்டவர் கொடுப்பார். கிளியர், நேர்த்தியான பதிலை தர என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவன் வாழ்க்கையில் உண்டான மாற்றம் என்னென்று நான் பார்க்கும்போது 14வது வசனத்தை வாசிங்களேன். உனக்கு அவன் பிறப்பு நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மூன்றாவது, உன் வேண்டுதல் கேட்கப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மூன்றாவது நன்மை என்ன தெரியுமா? He make me joy. என்னுடைய வருத்தங்களை மாற்றுகிறவர், எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அவங்ககிட்ட அப்படியே பேசிட்டே வர்றாரு. அவனுக்கு பேர் வைப்பா, யோவான்னு பேர் வை சொல்லிட்டு, உனக்கு சந்தோஷமும் பல ஆண்டுகளாக இருந்த, பல மாதங்களாக இருந்த அவன் வாழ்க்கையில் அவன் கண்ட துன்பத்திற்கு, வெறுமைக்கு, அழுகைக்கு ஈடாய் ஆண்டவர் சொல்றார், உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பதிலை தரும்போது, அன்னைக்கு யோவான் இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசினார். இன்னைக்கு சிலர் இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாரு. சில ஆண்டுகளாக எதை குறித்து நீங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ, எதை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, எதை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களோ, அந்த காரியத்தை வருகிற நாட்களில் என் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கும்போது இப்படி தாங்க நடக்கும். இவருக்கு வயசு என்னன்னு சொல்லி வேதம் குறிப்பிடலை. இவர்களுக்கு வயது என்ன என்று சொல்லி வேதத்தில் ஆபிரகாமுக்கு வயது குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இவர்களுக்கு என்ன வயது என்று சொல்லி, ஆனால் இத்தனை வருஷம், ஆனால் தெளிவான ஒரு வார்த்தை இருக்கு. இவர்கள் இருவரும் யாராக இருந்தாங்க? they are aged peoples, வயதானவர்கள். சில நினைக்கல, ஆண்டவரே இத்தனை வருஷத்தை நாங்கள் கடந்து வந்துட்டோம், எனக்கு இத்தனை வயசு ஆயிட்ட, இனி இந்த நன்மை கிடைக்குமா? அப்பா நினைச்சாருன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவர் நினைத்தால் அதை செய்து முடிக்கிறவர். சில நேரங்களில் சில பர்டிகுலரான சில காரியத்தை குறித்து சிலர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சில குறிப்பிட்ட காரியங்கள் சிலருடைய இருதயத்தில் வேதனையை, துக்கத்தை, அழுகையை உண்டாக்கி கொண்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ எதை குறித்து அழுது கொண்டிருந்தையோ, நீ எதை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தையோ, நீ எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருந்தையோ, இந்த நாட்களில் உன்னுடைய அழுகைக்கு பதிலாக, உன்னுடைய வேதனைக்கு பதிலாக, உன்னுடைய துக்கத்திற்கு பதிலாக உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்புறவங்க நல்லா ரெண்டு கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றின்ற ஒரு வார்த்தையை நல்லா சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதனைப்பட்ட காரியங்களுக்கு, துக்கமடைந்த காரியங்களுக்கு ஈடாய் வருகிற நாட்களில் என் ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு மாத்திரம் சந்தோஷம் இருக்காது, அவன் பிறப்பு நிமித்தம் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை பார்த்து உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனமே சந்தோஷப்படும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனம் உன் வாழ்க்கையை பார்த்து ஒரு வேதனையில் இருக்கலாம், உன் குடும்பத்தை பார்த்து ஒரு வேதனையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறேன், உன் வேண்டுதல் கேட்கப்படும். அப்போது உன்னை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்களும், அது உன் தாயா இருக்கலாம், உன் தகப்பனா இருக்கலாம், உன் உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், உன் நண்பர்களா இருக்கலாம், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களா இருக்கலாம், அவர்களே கண்டு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு சந்தோஷமான காரியத்தை இந்த சபையில் இந்த காலை நேரத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட போறீங்க. நான் சொல்றேன், சில பெற்றோர்கள் மகிழத்தக்கதான சில அற்புதங்களை சபை நடுவில் கர்த்தர் செய்வார். சிலர் பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பிள்ளை நல்ல இடத்துல போய் அமரும், உன் பிள்ளைக்கு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் தருவார். ஏன் தெரியுமா? உன் வேண்டுதல் அது கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதீங்க. இத்தனை ஆண்டு வேதனையை ஆண்டவர் அழகா சொன்னார்ல, சங்கீதக்காரன் உண்டு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா சில வருஷம் துன்பம். ஆனால் நான் சொல்கிறேன், டுடே, இன்று ரட்சணை நாள். இன்றிலிருந்து நீ கண்ட துன்பத்திற்கு ஈடா ஒரு பதிலை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டார்னா அவர் செய்யாம, அவர் வசனித்ததை இன்னைக்கு கர்த்தருக்கு தீர்க்க தரிசனமாக சபை நடுவில் சொல்றாரு, ஒரு பிரேயர் as heard. ஆமென். வேண்டுதல் கேட்கப்பட்டாச்சு. நல்ல கை உயர்த்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேண்டுதல் கேட்கப்பட்டாச்சு. நல்லா இன்னும் சத்தமாக சொல்லுங்க, என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதலை நீங்கள் செஞ்சிருக்கலாம்? கர்த்தர் கேட்டிருக்கிறார், கர்த்தர் கேட்டிருக்கிறார், கர்த்தர் கேட்டிருக்கிறார், கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பதில் தரும்போது பயங்கள் மாறும், தெளிவான வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். எப்படி உண்டாகும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போ அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் அப்போ எவ்வளவு துக்கத்தில் இருந்திருப்பாங்க. சகரியாவும் எலிசபெத்தும் எவ்வளவு மனவேதனை அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆண்டவரே, உங்களுக்காக தானே ஆண்டவரே பாடுகிறேன், என்னை தருகிறேன். அவங்க தருகிறேன்லாம் இல்லை, என்ன தந்துட்டேன், உமக்காக தானே ஊழியம் செய்கிறேன், இந்த சமூகத்தில் தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த பிள்ளை பாக்கியம் எனக்கு இல்லையே. எவ்வளோ வேதனை உண்டாயிருக்கும். நான் கொஞ்சம் கற்பனையாக யோசித்தேன், ஒருவேளை சகரியாகிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு பிள்ளை இல்லை ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணியிருப்பார், பிள்ளை பிறந்திருக்கும். ஆனால் அவருக்கு என்ன இல்லை. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறோம்ல, இன்றைக்கி எத்தனையோ ஊழியர்கள் பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. என்ன நடக்கு? கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரார். ஆனால் ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு என்ன இல்லை. நான் பேர்லாம் சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரிஞ்சிட்ருக்கோம். அப்போ சகரியாவுடைய அந்த நிலையை பாருங்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு பதிலை தரும்போது அவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் பேசுகிறார். பயத்தை நீக்கிடுவேன்ட்டார். ரெண்டாவது, உனக்கு என்ன வேணும்? உன் வேண்டுதல் என்ன? பிள்ளை வேணும், அதையும் தருவேன்ட்டார். மூணாவது, பிள்ளை இல்லாமல் நீ கஷ்டப்பட்டல, வேதனைப்பட்டல, அதுவும் உன்னை விட்டு மாறிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அழுதான்ல. எப்படி? உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அழுதான்ல, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஒரு வாரம் பேசினால, இப்போ அவனும் சந்தோஷப்படுவான். ஏன் தெரியுமா? உன் ஜெபத்திற்கு பதில் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அப்பா பேசினா அப்படி தான் பேசுவார். சகோதரி பயப்படாதீங்க, உன் வேண்டுதல் கேட்கப்படுது, அப்படியே ஒன்று நிறுத்திட மாட்டார். இன்றைக்கி இருக்கிற உங்கள் எல்லா சகோதரிகளுக்கு, எல்லா சகோதரருக்கு ஆண்டவர் வந்து தெளிவாய் பேசும்போது உன் வேண்டுதல் என்னமோ அதற்குண்டான பதிலை தருவார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை இப்போது உங்கள் இருதயத்தில் ஒரு வேண்டுதல் இருந்ததே ஆனால்,
இப்போ உங்கள் இருதயத்தில் ஒரு வேண்டுதல் இருந்ததே, ஆனால் நம்பிக்கையாக ஜெபம் பண்ணுங்க. எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணோம்? நான் சொல்கிறது என் அப்பா கேட்டுட்ருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோடு நல்ல வல்லதுக்கு உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒருவேளை பிள்ளை பாக்கியத்திற்காக இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை மாற இருக்கலாம், குடும்பம் ஆசீர்வாதத்திற்காக இருக்கலாம், வீடு கட்டப்பட இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக இருக்கலாம், திருமணத்திற்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒரு காரியத்தை சொல்லுங்கள், நம்பிக்கையாக சொல்லுங்கள், நான் சொல்கிறதை என் அப்பா கேட்குறாரு, நான் சொல்கிறதை என் அப்பா கேட்குறாரு. ஒரு தூதனை கர்த்தர் இன்று உனக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார். The God has sent an angels for you. இன்னைக்கு ஒரு தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். சில தூதர்கள் உங்கள் காதுகளுக்கு செவிகளுக்கு நேராக வந்து சில வேண்டுதலுக்கு உண்டான பதிலை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். சில வேண்டுதல்களுக்கு உண்டான பதிலை தூதர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. உன் இருதயத்தில் நீ அழுத பார்த்தல, நீ கண்ணீர் வடிச்ச பார்த்தல, அந்த வேதனை அந்த துக்க இன்றோடு முடிகிறது. சபையே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கை மாறுமா, என் குடும்ப சூழ்நிலை மாறுமா, எனக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா, ஆண்டவரே பிள்ளை வாக்கியம் கிடைக்குமா என்று ஜெபம் பண்றல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்நிய கண்கள் அல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? உன் சொந்த கண்ணே காணும், உன் சொந்த கண்களை காணும், உன் சொந்த கண்களை காணத்தக்கதான ஒரு அற்புத அடையாளம் இன்று அநேக குடும்பங்களில் செய்வதற்கு நாம் ஆராதிக்கிற ரத்தம் சிந்தின உயிரோடு எழுந்த இயேசு வல்லவரா இருக்கிறார். நல்ல கைதட்டி அந்த ஆவியில நிரம்பி ஒரு நிமிஷம் வாய் திறந்து என் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுங்க. என் வேண்டுதல் கேட்கப்பட்டது, என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க, என் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. என் அப்பா கேட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு கேட்டுட்டாரு? அவர் கேட்ட அமைதியாக இருக்கிறவரா? இயேசு கேட்டு அமைதியாக இருக்கிறவரா? உலகத்தில் யாரும் சொல்லாத வார்த்தையை அப்பா அம்மா நான் சொல்லியிருக்கிறேன். என்ன தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு. இன்னைக்கு நீங்கள் நோக்கி கூப்பிட்டீங்களே, உங்கள் ஜெபங்களுக்கும் மறு உத்தரவு அருளி செய்வார். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேங்க, நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை நீங்களே பார்ப்பீங்க. ஆமே, யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, மருத்துவர்களே சொல்லியிருந்தாலும் சரி, அப்பா இறங்கிட்டாருன்னா டாக்டர்ஸ்லாம் என்ன ஆகிடுவான்? ஓடிடும். ஆமே, ஏன்னா அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்ல. இந்த கிரியை நடப்பதற்கான காரியங்கள் என்ன, காரணம் என்ன? இன்னைக்கு எத்தனை பேருக்கு பதில் பெறணும்னு ஆசை? நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சகரிய எலிசபெத் இவருடைய வாழ்க்கையில் இருந்து இவர்கள் பதிலை எப்படி பெற்றார்கள் என்பதையும் நாம் தியானிக்க வேண்டும். இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் தந்தார், இதெல்லாம் மாறிச்சு, அதோடு நிறுத்திட்டு நம்ம போயிடக்கூடாது. அப்போ நமக்கு எப்படி தெரியுமா ஆகிடும்? ஐயோ மாறும் மாறும் மாறும்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆகிட்டே இருப்போம்? வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மாறலைன்னா யார் மேலே பழிவை போட்டுருவோம்? சொல்லுங்களேன், யார் மேலே? இயேசு மேலே. ரெண்டாவது, அங்கே வந்தான் ஒருத்தன் மாறும் மாறும்னு சொல்லிட்டு போனார், ஆனால் என்ன மாறல? அடுத்தையும் சொல்லுவோம்ல. இவங்க வாழ்க்கையில் இவர்கள் ஜெபத்திற்கு பதில் பெற்றதற்கான 3 காரணங்கள் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது ஒரு ஜெபம் பண்ணார், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். சர்ச் மீ லார்ட். என்ன பண்ணுங்க? ஆராய்ங்க. என்கிட்ட என்ன பண்ணுங்க? ஆராய்ச்சி பாருங்க. நான் யாருன்னு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, என்ன ஆராய்ச்சி பாருங்க. என் சிந்தனை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. என் நினைவுகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. என் இருதயத்தின் ஏக்கத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. என் இருதயத்தில் உள்ள சிந்தையை ஆராய்ந்து பாருங்க. என் நாவில் வருகிற சொற்களை ஆராய்ந்து பாருங்க. அதாவது ஆராய்ந்து அறிந்து கொள். இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இவர்களை அறிந்து வைத்திருந்தார்.
இவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்ன பார்க்கிறார். சங்கீதக்காரர், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி எவ்விடத்திலிருந்து மனுபுத்திரன் மேல். ஆண்டவர் யாருன்னா ஒருத்தரை பார்க்குறாரா? இன்றைக்கி நம்ம இங்கே இருந்து பின்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கோம். இந்த சபையில் நம்ம இருக்கோம். இதே மாதிரி திண்டிவனங்களில் இருக்கிற சபைகளில் ஆட்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிற சபையில் ஆட்கள் இருக்கிறார்கள். தேசமெங்கும் இருக்கிற சபையில் ஆட்கள் இருக்கிறார்கள். சபைக்கு வராத ஆட்களும் வெளியே இருக்கிறார்கள். இதில் ஆண்டவர் யாரை பார்ப்பார்? எல்லாரையும் பார்ப்பார். இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து பேசும்போது இப்படி பார்த்தோன்னா இந்த இடம் தெரிவிங்க. இப்படி பார்க்கும்போது யாருனாச்சும் ஒரு ரெண்டு பேர் அப்படி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாரையும் பார்க்க முடியுமா? ஆனால் கர்த்தரால் முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் எதை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்க்கிறார். இவங்க வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருந்தது. இந்த ஜெபத்திற்கு பதில் எப்போ தெரியுமா கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சரி, நம்முடைய வாழ்வை நாம் என்ன செய்யணும்? முன்னிறுத்தி பார்க்கணும். தேவனுக்கு முன்பாக அவர் என்னை ஆராய்ந்து அறியும் போது என் வாழ்வு ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாய் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 காரியம் இருந்துச்சு. வாசிங்களேன், 6வது வசனம். போதும். அவர்கள் சொல்லுங்க, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். கல்யாணம் ஆனவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர்கள் இருவரும்னா யாரு? இங்க சொல்ற இருவரும் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் அதை இப்படி சொல்றேன், அந்த குடும்பம், த ஃபேமிலி. நீ நல்லா புரிஞ்சுங்க. அவர்கள் இருவரும், அந்த குடும்பம், கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நடந்தார்கள். இன்னைக்கு யாருடைய ஜெபத்திற்கு தெரியுமா பதிலை கர்த்தர் கொடுக்கிறாரு? பயப்படாதே, உன் வேண்டுதல். யாருடைய ஜெபம் தெரியுமா தேவ சமூகத்தில் இருந்து பதிலை பெறத்தக்க வேண்டுதலாய் மாறுகிறது? those who walk according to the commandments of God. ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கணும். எதன்படி நடக்கணும்? தேவன் நமக்கு எழுதி வைத்த இந்த வேதத்தின் கட்டளையின்படி நடக்கணும். எதுபடி நடக்கணும் சொல்லுங்களேன். இப்போ கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? கொஞ்சம் நெகட்டிவாக அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேளை இன்னும் என் ஜெபத்திற்கு பதிலை நான் பெறலைன்னா என் நடை இன்னும் எதில் வரல? எதில் வரல? 10 இந்த வேதத்தில் உள்ள வேதத்தில் எத்தனை கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு? 10 கட்டளை. புது உடன்படிக்கை சபைக்கு அந்த 10 ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் அந்த 10 கட்டளையை 5 பிரித்தாலே இந்த 2 கட்டளை தான். என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அந்த வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் என்ன பண்ணு? அது பிரதானமான முதல் கற்பனை. அப்போ ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு பதில் தருவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்தில் அவர்கள் அன்பு வைத்தார்கள். 2வது பிரதான கற்பனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு போல. ஏடி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதற்கு போல. யாரிடத்தில்? அங்கே ஆண்டவர் என்னிடத்தில்னு சொல்லலை. எப்படி? என்னிடத்தில் நீ எப்படி அன்பாக இருக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். உன்னிடத்தில் செல்ஃப் லவ் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் செல்ஃப் லவ் இருக்கா இல்லையா? இருக்காப்பா? நம்ம எல்லாருக்கும் செல்ஃப் லவ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம்? நான் சில நேரத்தில் யோசிப்பேன், கண்ணாடி முன்னாடி தலையை வாரும். எப்படி வாருவோமா இல்லையா? வாருவேன். திடீர்னு அது படையிலன்னா எதனா ஒன்று பண்ணிக்கினே சரி ஏதோ ஒன்று போகிறோம் வார. ஆனால் வாரும்போதே இருதயம் பேசும், தம்பி 5 நிமிஷமாக நின்று வாடுற, வெளியில் போய் வண்டி எடுத்தோ இல்லை ஹெல்மெட்டை போட்டோன்னா அது என்ன ஆகிடும்? நம்ம ரோட்டு கூட போக மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற வண்டி எடுத்தாலே என்ன ஆகிடும்?
ஆனால் இதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஆமாவா இல்லையா? இருக்கிற பெயிண்டெல்லாம் வாங்கி மூஞ்சில் அப்புவோம். என்ன தம்பிங்களா? முடி வெட்டுற கடையில் போனால் அது என்னது, ஐயோ வரமாட்டுது நமக்கு, அதை வெட்டி முள்ளட்டா புல்லட்டா பாக்ஸ் வெட்டின எடி ஒரு பாக்ஸ் போடுங்க. இப்போ தான் செய்திக்குள்ளேயே வரேன், அதனால் கொஞ்சம் கவனிங்க. என்ன போடுங்க? பாக்ஸு போடுங்க. அங்கே ஒரு கோடை போடுங்க, இங்கே ஒரு ரோடை போடுங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? அது நல்லா இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் தெரியுமா? நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நம்மளை நம்ம நேசிக்கிறோம். ஆமாம் தானே? எத்தனை பேர் உங்களை நேசிக்கிறீங்க? நீங்களாம் பொய் சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் மாத்திரை போடுறீங்க? மாத்திரை ஏன் போடுறோம்? என்ன நான் நேசிக்கிறதுனால தான். எனக்கு என்ன ஆகக்கூடாது, அதனால தான் என்ன போடுறோம். ஒரு தலைவலியா, தலைவலிக்குது, உடனே என்ன பண்ணு, ஒரு ஜுரமா, உடனே நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம எவ்வளோ காரியம் செய்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அது போல் யாரை நேசி? பிறனை நேசி. நான் சொல்லுவா, இதை செஞ்சு பாருங்க, உங்கள் வேண்டுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராத காரணம் என்ன தெரியுமா? பிறரை எதிர்க்கிறவனா இருக்கிறேனே தவிர நேசிக்கிறவனா இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்ன, என் கற்பனையின்படி நட. அப்ப ஆண்டவர் வைத்த பிரதான கட்டளையின்படி நடக்கிறவருடைய ஜெபங்களுக்கு பதில் தர என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவுக்குள்ள ஒரு பயம் உண்டாச்சு. என்ன பயம் தெரியுமா? மோசே மரித்து போய்விட்டான். இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் எங்க கொண்டு போனோம்? கானானுக்குள்ள கொண்டு போறது பிரச்சனை இல்லைங்க. அங்க கொண்டு போயிட்டு பிரதானமான ஒரு வேலையை கர்த்தர் யோசுவாவுக்கு வச்சார். என்ன வேலை தெரியுமா? பங்கிட்டு கொடுக்கணும். என்ன செய்யணும்? கொண்டு போறது ஈஸியா, பங்கிடுறது ஈஸியா? சொல்லுங்களேன். கொண்டு போறது ஈஸி, பங்கிடுறது. ஏன்னா ஒருத்தனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு அதிகமாக கொடுத்துட்டு என்ன ஆகிடும்? அவனுக்குள்ள பயம் உண்டாயிடுச்சு. ஆண்டவரே என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன். அப்போ ஆண்டவர் அந்த யோசுவா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொன்னார்? வாசிங்களேன். யோசுவா 1:8. என் தாசனாகிய மோசே நியாய பிரமாணங்களின் படி எல்லாம் செய்ய இல்லை 1:8 வாசிங்க. 1:8. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் இதில் எல்லாம் கையில் பைபிள் எடுங்க, வாசிங்க. இப்போ டிவியை பார்த்து கூட வாசிங்களா? இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய. எதில் எழுதியிருக்கிறது? இந்த புஸ்தகத்தில். ஹல்லேலூயா. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாயிரு. அப்போ பாருங்க, கட்டளைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கட்டளைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். இந்த சகரியா எலிசபெத்தின் வாழ்க்கையை அவர்களை அந்த எழுதிய ஆசிரியர் அவன் அறிமுகப்படுத்தும் போது எப்படி தெரியுமா சொல்றான்? இவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி நடந்தவர்கள், தேவன் கொடுத்த பிரமாணங்களின்படி நடந்தவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தான் கீழே வராரு. உன் வேண்டுதல் சபையாரே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த வேதம் இயேசு நமக்கு எவைகளை போதித்திருக்கிறாரோ, நான் உம்மை நேசிக்கிறேன் எடி எந்த உயிரை பார்க்கிலும். பாட்டு இருக்குல்ல, நல்லா இருக்கும்ல. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கீபோர்டில் அந்த கார்ட்ஸை பிடிச்சி அந்த பாட்டை பாடினால நமக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படி நம்ம ஃபாதர் பக்கம் வரோம். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆனால் அப்பா சொல்கிறாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத. அப்போ நம்ம நேசிக்கிறேன் உண்மை தானேன்னு சொல்லுறதெல்லாம் நான் சொல்லுங்க பொய்ன்னு எனக்கு கீழேருந்து வந்தது. இப்போ புரியுதா?
ஏன் என் ஜெபத்திற்கு உண்டான பதிலை இன்னும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற நிலையில் நான் வரலை. இந்த நியாயப்பிரமாணத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? பின்பற்றவில்லை. இரண்டாவதாக இவருடைய வாழ்க்கையில் இருந்த காரியம், அதே வசனத்தை வாசிங்களேன். குற்றமற்றவர்களாய், பிளேம்லெஸ். ரெண்டாவது காரியம், அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அந்த விதங்களில் சாட்சியாய் மாற வேண்டும். ஆமென். எப்படி அந்த லூக்கா எழுதும்போது எழுதுறாரு பாருங்க, இவர்கள் யாராக இருந்தார்கள்? குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். அவர்களில் என்ன இல்லை? குற்றமில்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த குற்றமில்லாத ஒரு வாழ்வு இருக்கணுங்க. நம்மை ஒருவரும் கை நீட்டி இவன் குற்றவாளி என்று என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆமாம். அந்த நிலையில் நம்ம வாழ்ந்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வெறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னை ஆசீர்வதிக்க என் தேவனே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. யோபை குறித்து சாட்சி சொல்லும்போது அப்படி தானே சொல்கிறாங்க. யோபு 1:1 எப்படி சொல்கிறாங்க? வாசிங்களேன். யோபை குறித்து ஒரு சாட்சி சொல்லும்போது ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போ அந்த யோபை குறித்து அங்கே பாருங்கள், ஊட்ஸ் தேசத்திலே அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன். பொல்லாப்புக்கு இங்கே யாருன்னா யோபு ஒரு எப்படி சொல்லுது, ஒரு மோசமான ஆள், அவன் ஒரு குற்றவாளி, அவனை போல ஒரு ஐயக்கியவனே இல்லைப்பா இந்த உலகத்தில், அப்படி யாருன்னா சொல்கிறாங்களா? அவனை குறித்து என்ன சொல்ல? அவன் உத்தமன், சன்மார்க்கன். இப்படி இருந்த மனுஷன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாலும் அவனுடைய வாழ்வை வைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு என்றும், நல்லா சொல்லுங்க, உத்தமனுக்கு என்றும். நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கும்போது நமக்கு யார் துணையாக இருக்கிறா? நான் விசுவாசிக்கிறேங்க, இந்த சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் குற்றமற்றவர்களாய் நடந்தபடினால்தான் ஆண்டு கடந்தாலும் சரி, வயது சென்றாலும் சரி, பிள்ளை பெறுவதற்கு ஏற்ற அங்கே வார்த்தைக்கு மலடியாக இருந்தபடினால். இந்த மலடின்ற வார்த்தையை கொஞ்சம் அதை வாசிக்கும் போது பேரன், அதுக்கு நிறைய எடுத்துக்காட்ட சொல்லி அதில் ஒரு வார்த்தை இருந்தது, என்ன விதை போட்டாலும் விளைச்சல் தராத ஒரு நிலத்திற்கு என்ன பேரா? மலட்டுத்தன்மை. அப்போ எலிசபெத்தினுடைய வாழ்வு எப்படி இருந்தது தெரியுமா? அந்த நிலத்தில் என்ன இருக்காது? பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இவங்க வாழ்வு எப்படி இருந்தது? குற்றமற்று இருந்தது. வாய்ப்பில்லாத இடத்திலும் கூட, சாத்தியமற்ற இடத்திலும் கூட கர்த்தர் காரியங்களை சாத்தியமாய் மாற்றுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த நிலையில் இருக்கும்போது. ஆமே. மூன்றாவது கடைசியாக, தேவனுக்கு முன்பாக they walk righteously before God. கடைசியாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக இருக்கணும். யாருக்கு முன்னாடி? மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. யாருக்கு முன்னாடி இல்லை? மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்கிற ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும். சில நேரத்தில் நம்ம மனுஷனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்கிறது போல் என்ன பண்ணலாம்? ஈஸி. அது நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம தான் அப்படி என்ன மாதிரி ஒரு பரிசுத்தவானே இல்லைன்ற போல் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு ஆக்டிங் என்ன பண்ணிடலாம்? நடிகர் திலகமே நம்மக்கிட்ட என்ன ஆகிடுவார்? ஆனால் அப்பாவுக்கு முன்னாடி நடிக்க முடியுமா? புரியுதுங்களே? இங்கே உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் என்ன தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஓ, அந்த சிஸ்டர் என்னப்பா சிரிச்சு பேர், இந்த பிரதர் என்னப்பா சிரிச்சு பேர் என்ன விசாரிச்சார். சரிம்மா, நீ வெளியே தோட்டத்தை பார்த்துட்டு யாருன்னு சொல்கிறக்கூடாது. அவர் போல ஒரு நல்லவரே, ஆனால் அவர் உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, மனுஷன் முன்னாடி நீதிமானா நம்மை காட்டுவது வீண். நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காட்ட வேண்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக நடக்க வேண்டும். அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? பிள்ளை இல்லை. இதில் ஆச்சரியமானது என்ன தெரியுமா? இதை வாசிக்கும் போது எருதியத்தை தொட்ட ஒரு காரியம், அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை, ஆனாலும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் உத்தமர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதனுமே நான் சொந்த புரிஞ்சுது. சில நேரத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலனாலும் பரவாயில்லைங்க, அவருக்கு முன்னாடி நான் உத்தமனாக இருப்பேன். அவரை நான் மறுதளிக்க மாட்டேன், அவரை விட்டு நான் விலக மாட்டேன், அவரோடு கூட இருப்பேன். மனுஷன் முன்னாடி உத்தமமாய் காட்டுவதல்ல, அவர்கள் இருவரும், நான் அந்த இருவரும் அப்படியே சொல்லிட்டே வரேன், அவர்கள் இருவரும் கற்பனையின்படி நடந்தார்கள், அவர்கள் இருவரும் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள், அவர்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாக, நல்லா புரிஞ்சுக்குங்க, குடும்பமே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த குடும்பம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். முழு குடும்பமும் தேவனுக்கு முன்பாக நீதியான வாழ்வு வாழும்போது, ஆமென், ஹல்லேலூயா. அப்பா ஜெபம் பண்ணுவார் பாஸ்டர், அதனால் எனக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லக்கூடாது? தம்பிமார்களும் தங்கச்சிங்களும் என்ன பண்ணக்கூடாது? எங்கள் அம்மா பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அதனால் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி யார் சொல்லக்கூடாது? கணவனும் சொல்லக்கூடாது, பிள்ளைகளை சொல்லக்கூடாது. பரிசுத்தம் என்பது குடும்பத்திற்கு அவசியம். தகப்பன் தாய் பிள்ளைகள் யாராக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கும். தகப்பன் தாய் பிள்ளைகள் யாராக இருக்கணும்? தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். தகப்பன் தாய் பிள்ளைகள் யாராக இருக்கணும்? கர்த்தரை கனப்படுத்துவர்களாக இருக்கணும். நான் சொல்கிறேன், இந்த நிலையில் நம்முடைய வாழ்வை நாம் கட்டும்போது பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றதான ஒரு சத்தம் நம்முடைய காதுகளுக்கு நேராய் வரும். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக இதை பவுல் தன்னுடைய வார்த்தையில் சபைக்கு அவன் எழுதும்போது கொஞ்சம் கண்டிப்பாகவே சில வார்த்தைகளை அப்படி எழுதுறாரு. சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, கொலேசியருக்கு எழுதின நிருபம், பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், கொலேசியர் 3:22 25 வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 3வது அதிகாரம், கொலேசியர் 3வது அதிகாரம் 22 25 வசனங்கள் வரை. எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் படிச்சிங்களா? அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க. 22 நம்முடைய எஜமான்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதை சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக. எதுக்கு? பார்வைக்கு செய்யாத. நம்ம பார்வைக்காக செய்தோம் என்றால் அதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் அவருக்கு முன்னாடி செய்கிறேனா இல்லை மனுஷனை பிரியப்படுத்த செய்கிறேனா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப எப்படி தெரியுமா இருந்தது? சில நேரத்தில் சொல்லுவாங்களே, கொஞ்சம் காட்டமாக இருந்தது இன்னைக்கு, எப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருந்தது இன்னைக்கு. இந்த வார்த்தைகள் அப்படி தாங்க இருக்குது. அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதியான வாழ்வை அவர் எப்படி அடையாளப்படுத்துறாரு பாருங்க. நீ மனுஷனுக்கு பிரியமா இருக்க என்ன பண்ணாத, விரும்பினா நீ யாருக்கு பிரியமா இல்லை அது சொல்றாரு பாருங்க. பார்வைக்கு என்ன பண்ணாத, பார்வைக்காக எதையும் செய்யக்கூடாதுங்க, மனப்பூர்வமாக செய்யணும். அடுத்து 24 சொல்றாரு பாருங்க, எதை செய்தாலும். எல்லாரும் அந்த வார்த்தையை படிங்க, எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்கலாமா? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை கனப்படுத்துவார்கள். ஒருவேளை படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, மனிதர்கள் கனப்படுத்துவார்கள் என்பதற்காக என்ன காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது?
ஆண்டவரிடத்திலிருந்து கனத்தை பெறணும், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெறணும், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறணும். ஆண்டவர் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். என் இருதயத்தின் உள்ளே இருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். தேவனே, என் இருதயங்களை ஆராய்ந்து பாரு. அவருக்கு தெரியுங்க, நான் தேவனுக்கு முன்பாக நீதியா நடக்கிறேனா இல்லையா என்பதை யார் அறிந்திருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடந்தார்களா என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் தான் அவர்களுக்கு கர்த்தர் பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு வயது ஆகியிருந்தாலும் சரி, காலங்கள் கடந்திருந்தாலும் சரி, சூழ்நிலை உனக்கு எதிர்மாறாக இருந்தாலும் சரி, நீ விரும்பினதை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து செய்வதற்கு அவர் வல்லவர் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு நிரூபித்தார் அல்லவா? இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நடக்க விரும்புகிறவர்களை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்படி நிக்க நான் விரும்பலனா 25 வாசிங்களே சத்தமா. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். என்ன இல்லையா? தேவனிடத்தில் there is no partiality. பட்சபாதம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவர், அதே சமயத்தில் பட்சபாதம் இல்லாமல் நாம் செய்த தவறுக்கேற்ற தண்டனையும் தருவார். அதுதான் அவர் அழகாக சொல்றாரு பாருங்க. பார்வைக்கு செய்யாத, பிரியமா நடக்கணும், மனுஷனுக்காக செய்யாத, எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய். அதுதான் இந்த சகரியா எலிசபெத்துக்கு எவ்வளவு அழகான அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அவர்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அடிஷாய், நம்முடைய வாழ்வே நம்முடைய ஜெபத்திற்கு உண்டான பதிலை கொண்டு வரும். எது நம்ம ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கும் தெரியுமா? உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி நீதியாக இருந்ததுன்னா உங்கள் ஜெபத்திற்கு உண்டான பதிலை கர்த்தர் துரிதமாய் தருவார். இஎம் பவுன்ஸ் அப்படின்ற ஒரு பைபிள் டீச்சர் இருக்கார். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அவருடைய புஸ்தகங்களை வாசிங்க. ஜெபத்தை குறித்ததான அதிகமான புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய ஒரு புஸ்தகத்தில், ஜெபத்தின் வல்லமை அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் அவர் ஒரு வார்த்தையை எப்படியா எழுதுகிறார், அதை நான் வாசிக்கிறேன். ஒரு விசுவாசின் வாழ்க்கை தான் அவன் ஜெபத்திற்கு வல்லமை தருகிறது. எத்தனை பேர் நான் சொந்த புரிஞ்சது? உங்கள் ஜெபத்திற்கு அந்த வல்லமை எங்கே தெரியுமா உண்டாகுது? உங்கள் வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்ததே ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் வரும். என் ஜெபம் இன்னும் வல்லமையாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை யாருக்கு முன்னாடி இருக்கணும்? தேவனுக்கு முன்னாம்ப நீதியாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. 3 காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் மாற்றினார். பயத்தை எடுத்தார், திஷ்டாந்தமான தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார், சந்தோஷத்தை அவனுக்கு தந்தார். ஏன் இவைகளை செய்வதற்கு காரணம், அவர்கள் இருவரும், அவர்கள் குடும்பம் தேவனுடைய கட்டளையின்படி நடந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் இருவரும், அவர்கள் குடும்பம் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும், அவருடைய குடும்பம் தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் என்றால் நம்முடைய வாழ்வு மாறும். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையை மாற்றணும்னா என் ஜெபத்திற்கு வல்லமை கிடைக்கும். எவ்வளோ அழகாக அவர் எழுதியிருக்காரு பாருங்க அந்த ஆசிரியர். உன் வாழ்க்கையை உன் ஜெபத்திற்கு வல்லமையை சேர்க்கிறது. வல்லமையாக ஜெபம் பண்ணுற ஆளுன்னு சொல்லி வெறுமனா அப்படியே சத்தம் போடுறதுனால வல்லமை இல்லை. யார் திரும்ப வல்லமையாக ஜெபம் பண்ணுறாள்? தன் வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறவர்களே அவர் பார்வையில் வல்லமையாக ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த நிலையில் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எடுக்கிறோம்.